வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம் 6 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாட்டம். பிரதமர் மோடி ஆளுநர் ஆர்.என். ரவி வாழ்த்து. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் அரசியலுக்காக பேசுகிறார். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை 28 லட்சம் மாணவ மாணவிகள் பயன். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திரள் நிதி வாங்கி அல்ல, வியர்வை சிந்தி உழைப்பில் வாங்கிய வேலை. சீமானுக்கு எஸ்.பி. வருண்குமார் பதில். சென்னையில் கொளத்தூர், ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் 115.58 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 115.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் பகுதியில் 53.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் சந்தை அமைத்தல் பணி, ராயபுரம் மூல கொத்தளத்தில் 14.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைத்தல் பணி, புரசைவாக்கம் கான்கிரான் ஸ்மித் சாலையில் 11.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சலவை கூடம் அமைத்தல் பணி மற்றும் 16.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புழல் ஏரிக்கரை மேம்படுத்துதல் பணி உள்ளிட்ட 6 திட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் 5.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐனாவரம் நவீன சலவை கூடம் உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளையும் அவர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் தயாநிதி மாறன் எம்பி, கலாநிதி வீராசாமி எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எனவும் வாழ்க ஸ்ரீ கிருஷ்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் விசேஷமான ஜென்மாஷ்டமியில் ஒவ்வொரு பாரதியாருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த இனிய நாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும் அமைதியும் சகோதரத்துவமும் வளமும் ஒற்றுமையும் மேலும் வளர தனது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினமான இன்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பகவத்கீதையின் வழி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அளித்துள்ள போதனைகளை ஆழமாக பின்பற்றி நாட்டில் ஒற்றுமை தழைத்தோங்க செய்து வாழ்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் அரசியலுக்காக பேசுகிறார் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள காங்கேய நல்லூரில் உள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு முருக கிருபானந்த வாரியார் ஞான வளாகத்தில் அவரின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அவரின் திரு உருவ சிலைக்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், சட்டமன்ற உறுப்பினர் அமுலு, பகுதி செயலாளர் பரமசிவம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், தமிழகத்தின் மீது நல்ல எண்ணமே இல்லாதவர் தேவகவுடா எனவும் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் அரசியலுக்காக பேசுவதாகவும் தெரிவித்தார். சொல்லி அழுத்து போயிட்டேன். அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க கொடுங்க. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. ஆதியிலிருந்தே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாதவரை வரணும். காவேரி பிரச்சனை இல்லை. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் பிரதமராக இருக்கும்போதே பேச்சுவார்த்தையில் நான் அவரோட கலந்துகிட்டு இருக்கேன். அதனால தமிழகத்தின் பால் நல்ல எண்ணமே இல்லாதவர். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு மகத்தான சாதனையை முதலமைச்சர் செய்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தயாநிதி மாறன், படித்தவர்கள் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு, ஜாதி சண்டை இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமிதம் தெரிவித்தார். ஜாதி சண்டை இல்லாத ஒரே மாநிலம் அது தமிழ்நாடு.
தமிழ்நாடு முன்னேறும் என்றால் அதற்கு காரணம் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின், நம் எதிர்கால உதயநிதி ஸ்டாலின் சொல்லி தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், நான் முதல்வன் திட்டம் மூலம் 28 லட்சம் பேர் பயன்பெறுவதாக தெரிவித்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கும் இந்த பரிசு தொகையை தர முன் வந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த புதுமை பெண் திட்டத்தில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளில் பயன்பெற்றிருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கை 4,81,075 மாணவிகள். 4,81,075 மாணவிகள் இன்றைக்கு அந்த 1000 ரூபாய் பெற்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கோவையில் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி அதற்காக 380 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இதன் மூலம் இந்த ஆண்டு பயன்பெறவிருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 3,78,000 மாணவர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பயன்பெற்றிருக்கிற மாணவிகள் 4,81,075 மாணவர்கள் பயன்பெறவிருக்கிற மாணவர்கள் 3,78,000 பேர். தாம் வகிக்கும் IPS பதவி என்பது கடினமாக உழைத்து இரத்த வியர்வை சிந்தி தமது சொந்த உழைப்பில் பெற்றது என திருச்சி மாவட்ட காவல்துறை SP வருண்குமார் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை SP வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதையடுத்து அந்த கட்சியை சேர்ந்த சிலர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் SP வருண்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினரை பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் எக்ஸ் வலைதளத்தில் இருந்து தற்காலிகமாக வெளியேறுவதாகவும் இதுபோன்று அவதூறு பரப்புபவர்களை அதனை தூண்டுபவர்களையும் சட்டத்தின் முன்னிறுத்த போவதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தான் வகிக்கும் IPS மற்றும் SP பதவி என்பது திரள் நிதியிலோ யாசகம் பெற்றோ வந்தது அல்ல, கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வியர்வை சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை என்ற கருத்துடன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார் IPS அதிகாரி வருண்குமார். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடனான மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருண்குமார் IPS இவ்வாறு பகிர்ந்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 4ஆம் இடம் கூட கிடைக்காது என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவர் கடுமையாக விமர்சித்து பேசியதை காணலாம். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி, கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? EMI டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த MLAவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற கருத்திற்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தன்னாட்சி பொறியியல் கல்லூரிகளின் தரத்தை ஆய்வு செய்ய தேர்வு கட்டுப்பாட்டு துறைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற இயங்கி வரும் 450 பொறியியல் கல்லூரிகளில் தற்பொழுது 116 கல்லூரிகள் தன்னாட்சி அங்கீகாரம் பெற்று செயல்பட்டு வருகிறது. ஆனால் தன்னாட்சி கல்லூரிகள் சமீப காலமாக பல்வேறு முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை தடுக்க அண்ணா பல்கலைக்கழகத்தின் 271வது சிண்டிகேட் கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதன்படி தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற பொறியியல் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி தரத்தை ஆய்வு செய்ய அனைத்து பருவ தேர்விலும் அனைத்து பாடத்திலும் ஒரு கேள்வித்தாள் தயார் செய்து தேர்வு நடத்தி சோதனை செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு கட்டுப்பாட்டு துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் இதற்கு செக் வைக்கும் விதமாக அண்ணா பல்கலைக்கழகம் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 7 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்ட 40 நட்சத்திர பிரச்சார பேச்சாளர்கள் பட்டியலையும் ஆம் ஆத்மி வெளியிட்டுள்ளது. இதனிடையே ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் 13 வேட்பாளர்கள் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். கேரள திரைத்துறையில் நடிகைகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க 7 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. கேரள காவல்துறை தலைவர் சப்ரஜன் குமார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுவில் 4 மூத்த பெண் IPS அதிகாரிகள் உட்பட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநர் H. வெங்கடேசன் குழுவின் செயல்பாட்டை கண்காணிப்பார் என கேரள முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட குழு உரிய பணிகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். தமிழ்நாட்டுக்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் மதிப்பு 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தப்பட வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காகவே கடந்த ஜனவரி மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது. இதில் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து கடந்த வாரம் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 முதலீடுகள் மற்றும் முதலீடுகளுக்கான தொடக்கம் என சேர்த்து மொத்தமாக 68,773 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் 1,06,800 பேருக்கான உறுதி செய்யப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருளாதார இலக்கை எட்டுவதன் ஒரு பகுதியாக சுமார் 17 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். வருகிற 28ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார். தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாது என வேட்கையாலோ இயலாமையிலாலோ கூறவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குடியரசு மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா ஈரோட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருட்டிணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் 1925 முதல் 1949 வரை குடியரசு இதழின் வரலாற்று தொகுப்பு என்ற நூலினை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் பெற்றுக் கொண்டார். விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தலித்துகள் முதலமைச்சராக முடியாது என்று சொல்லியது தனக்குள்ள வேட்கையால் இயலாமையால் சொல்லவில்லை எனவும் தற்போதைய சூழ்நிலையைத்தான் சொன்னதாக விளக்கம் அளித்துள்ளார். தலித் இந்த மண்ணில் முதலமைச்சராக முடியாத நிலை இருக்கிறது என்று எனக்கு இருக்கிற இயக்கத்திலிருந்து நான் சொல்லவில்லை, அல்லது என்னுடைய இயலாமையிலிருந்து நான் சொல்லவில்லை. இன்றைக்கு எக்ஸிஸ்டிங் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கிறது, சமூக கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது, சாதிய இறுக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, பார்ப்பன மேலாதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, வர்ணாசிரம தர்மம் இன்னும் கோலோச்சுகிறது. அதிலிருந்து அவர்கள் தயாரித்திருக்கிற இந்துத்துவ செயல் திட்டம் இன்றைக்கு விரிவடைந்திருக்கிறது. ஆகவேதான் இவற்றை எதிர்த்து போராடுவதற்கு பெரியாரிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் ஓரணியில் திரள வேண்டியிருக்கிறது. சமூக ஒற்றுமையை சிதைக்கிற, எண்ணிக்கை பலத்தை சிதைக்கிற எந்த முயற்சிக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். பெரியாரியம் வெல்க, சமத்துவம் மலர்க என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரையில் நடந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகம், போதைப் பொருட்களுக்கு எதிராக இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக நடத்தப்பட்டது. திருமங்கலம் அருகே உள்ள கூத்தியார் குண்டு விளக்கில் இருந்து திருமங்கலம் தெற்கு தெரு வரை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாநில மாணவியர் அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் தலைமையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட செயலாளர் டேவிட் அண்ணாதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை, சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
தர்மபுரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீராம் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மாநில அளவிலான சதுரங்க போட்டிகளில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், திருப்பத்தூர், சிவகங்கை உள்ளிட்ட மொத்தம் 18 மாவட்டங்களில் இருந்து சுமார் 500 பேர் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் 9 வயது கீழ், 14 வயது கீழ், 15 வயது கீழ் பொது பிரிவு என 4 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை சதுரங்க கழகத்தின் தலைவர் DNC மணிவண்ணன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தினர். அரியலூர் தனியார் திருமண மஹாலில் திமுக கழக பொது உறுப்பினர் கூட்டம் சுபாஷ் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வாய்ப்புக்கு பாடுபட்ட கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்தும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நாணயத்தினை வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்புரையாற்றினார். அப்போது கலைஞரின் 100ஆண்டு விழாவில் அவரின் பெருமைகள் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் அமைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட, மாநில, மாவட்ட அனைத்து அணி நிர்வாகிகள், பொது உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே நடந்த இரட்டை மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயத்தை அமைச்சர் P. மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பாக நடைபெற்ற இப்போட்டியினை மாவட்ட திமுக செயலாளரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் P. மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாடுகளும் குதிரைகளும் போட்டிகளில் பங்கு பெற்றன. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த உரிமையாளர்களுக்கு மொத்தம் பரிசு தொகையாக 8,50,000 ரூபாய், வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கும் குதிரை வண்டிகளுக்கும் வழங்கப்பட்டது. வாலாஜா பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் பணிகளால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு சார்பான தெருவில் கடந்த சில நாட்களாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை கூடிய விரைவில் விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை செயின்ட் பால்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டு பசுமை நிறைந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மைய பகுதியில் செயின்ட் பால்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் முன்னாள் மாணவிகள் சங்கம விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 1982ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் பேராசிரியர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், குடும்ப தலைவி, நிறுவன தலைவர் போன்ற பல்வேறு நிலைகளிலும் உள்ள முன்னாள் மாணவிகள் இந்த சங்கம விழாவில் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் நட்பை பரிமாறிக்கொண்டனர். நீண்ட நாட்களுக்கு பின் சந்தித்துக் கொண்ட தோழிகள் அளவலாவிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். மேலும் தாங்கள் பயின்ற வகுப்புகளுக்கு சென்றும் பள்ளியை சுற்றி வந்து மலரும் நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். ஆண்டுதோறும் நடத்தப்படும் முன்னாள் மாணவர்களின் சங்கம விழா 6 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் சவரியம்மாள் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் அலெக்சாண்டர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தினர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் பகுதியில் கண்கார்டியா மேல்நிலை பள்ளியில் கடந்த 1994ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி நலம் விசாரித்துக் கொண்டனர். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலம் ஆசிரியர்களும் சந்தித்துக் கொண்டனர். தொடர்ந்து தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த அதே அறையில் மாணவர்கள் அமர்ந்து கொண்டு ஆசிரியர் பாடம் நடத்தியதால் மீண்டும் பள்ளி பருவத்திற்கு சென்றது முன்னாள் மாணவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து மரக்கன்றுகள் நட்டனர்.
கமலா ஹாரிஸ் ஒரு பொய்யர் என டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் அரிசோனாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசினார். அப்போது ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை ஒரு பொய்யர் என விமர்சித்த ட்ரம்ப், அவருக்கு எல்லை விவகாரம், பணவீக்கம் என ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் போது தன்னை பற்றியே கவலைப்படுகிறார் என சாடினார். விரைவில் நேருக்கு நேர் இருவரும் விவாதம் நடத்த உள்ள நிலையில் சமீபத்திய பிரச்சாரங்கள் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடசென்னை வளர்ச்சி திட்டம் 6 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாட்டம். பிரதமர் மோடி ஆளுநர் RN ரவி வாழ்த்து. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் அரசியலுக்காக பேசுகிறார். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை 28 லட்சம் மாணவ மாணவிகள் பயன். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். திரள் நிதி வாங்கி அல்ல, வியர்வை சிந்தி உழைப்பில் வாங்கிய வேலை. சீமானுக்கு SP வருண்குமார் பதில். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.